ஆல் இந்தியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்று இடம்பெறும் செய்தி கதம்பத்தில் டிஜிட்டல் இந்தியா, ட்விட்டர் செய்திகள் மற்றும் தருமபுரி மாவட்ட ஆட்சியரின் உரை உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் குறித்து கேட்போம். இந்தியாவை மின்னணு துறையில் மேம்பட்ட சமூகமாகவும் அறிவுசார் பொருளாதாரமாகவும் மாற்றும் முயற்சியில் உருவாக்கப்பட்ட முக்கிய முன்முயற்சியான டிஜிட்டல் இந்தியா திட்டம் 2015 ஜூலை 1ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடியால் துவக்கி வைக்கப்பட்டது. டிஜிட்டல் முறையிலான லாக்கர், இணையவழி கல்வி, இணையவழி சுகாதாரம், இணையவழி கையெழுத்து, தேசிய கல்வியுதவித் தொகைக்கான இணையதளம் போன்ற ரூபாய் 1 லட்சம் கோடி மதிப்புடைய பல்வேறு திட்டங்களும் இதில் அடங்கும். நாட்டு மக்கள் அரசின் சேவைகளை மின்னணு முறையில் பெறுவதை உறுதிப்படுத்தக்கூடிய திட்டங்கள் இதில் இடம்பெறும். தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தின் பயன்களை மக்கள் இதன் மூலம் பெறுவார்கள். டிஜிட்டல் இந்தியாவின் பயன்களை இந்தியாவின் மூலை முடுக்கெங்கும் எடுத்துச் செல்வதற்காக 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொது சேவை மையங்களை உள்ளடக்கிய விரிவான வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது சமூகத்தில் உள்ள ஏழை எளியோர், பெண்கள் ஆகியோரிடையே டிஜிட்டல் முறையை பயன்படுத்தும் தொழில் முனைவோர்களை வளர்த்தெடுத்துள்ளது. உலகின் மிகப்பெரிய பயோமெட்ரிக் அடிப்படையிலான டிஜிட்டல் ஆதார் தரவு தளத்தை இது உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் 1.18 லட்சம் கிராம பஞ்சாயத்துகளில் பாரத் நெட் பிராட்பேண்ட் உள்கட்டமைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் இந்தியா திட்டம் பிபிஓ துறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்பு பெருநகரங்களில் மட்டுமே இருந்த பிபிஓக்கள் தற்போது சிறு நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் பரவி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றன. பீம் செயலி உட்பட ஆன்லைன் மூலம் கட்டணம் செலுத்துதல், ஆன்லைன் மூலம் ரயில்வே பயண டிக்கெட் பதிவிடுதல், ஊக்கத்தொகை மற்றும் ஓய்வூதியம் வங்கிக் கணக்கில் மின்னணு மூலம் விநியோகித்தல் போன்ற பல்வேறு அம்சங்கள் சாமானிய மனிதர்களின் சுமையை பெருமளவு குறைத்துள்ளது. மத்திய அரசின் ட்விட்டர் பதிவுகள். மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐயின் வைரவிழா கொண்டாட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். புலனாய்வுத் துறையில் மிகச்சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு தங்கப்பதக்கங்களையும் பிரதமர் வழங்கினார். திரிபுரா தலைநகர் அகர்த்தலாவில் G20 தொடர்பான 2 நாள் அறிவியல் பணிக்குழு கூட்டம் இன்று தொடங்கியது. மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் திரு அஜய் பட், சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சிகளை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். அவரை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் புதுதில்லியில் வரவேற்றார். மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு RN ரவிக்கு பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை சார்பில் தருமபுரியில் செறிவூட்டப்பட்ட அரிசியில் தயாரிக்கப்பட்ட உணவு திருவிழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கி சாந்தி. அவர் பேசுகையில், இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிறது அனைத்து ரேஷன் கடைகளிலும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய மாவட்டத்தில் 1079 கடைகள் இருக்கிறது. எல்லா கடைகளிலும் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கப்படுகிறது. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிறது என்னன்னா ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம விட்டமின் A மற்றும் அனைத்து நுண்ணூட்ட சத்துக்களும் அந்த அரிசியில் 1:100 100 கிலோ சாதாரண அரிசியில் 1 கிலோ இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி இதை கலந்து பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக விநியோகிக்கப்பட இருக்கிறது. இது மெயினாக நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்திற்கு மிக ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய மாவட்டத்தில் குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை, அந்த அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த ரத்த சோகையை தடுக்கும் விதமாக இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி தமிழ்நாடு முழுவதுமே ஏப்ரல் 1 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் என்னன்னா இதற்கு ஏன் இவ்வளவு விளம்பரப்படுத்த வேண்டும், ஏன் இதை மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்கலாம். இது இன்னும் சில கிராமங்களில் இன்னும் சில பகுதிகளில் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி ஒரு தவறாக இது ஒரு பிளாஸ்டிக் அரிசி, இது ஏதோ ஏன்னா அது தண்ணியில் போட்ட உடனே கொஞ்சம் செறிவூட்டப்பட்ட அரிசி மிதப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனால இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது ஏதோ கலப்படம், இது பிளாஸ்டிக் அரிசி, இது ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டாங்க, இது கெட்டு போன ஒண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கிறது. அந்த தவறான புரிதல் இருக்கக்கூடாது. இது செறிவூட்டப்பட்டது, இது உடலுக்கு நன்மை தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குக்கிராமத்தை சேர்ந்த ரொம்ப பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சி. இங்க இருக்கிற கலந்துக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சப்ஜெக்ட் தெரியும். இதை உங்களோடு நிறுத்தி கொள்ளாமல் உங்க பகுதிகளில் நீங்க ஒரு விடுமுறைக்கு போகலாம், உங்கள் சொந்த ஊருக்கு போகலாம், உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த விஷயத்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு விழிப்புணர்வு மாதிரி நடத்தி இன்னைக்கு ஒரு உணவு திருவிழாவுமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை பயன்படுத்தி பல கலவை சாதங்கள் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுவும் காலையில விநியோகிக்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த நிகழ்ச்சியை இந்த கருத்துக்களை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் சென்று சேர்வதை உறுதி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சென்னையில் இன்று நடைபெற்ற வருடாந்திர பத்திரிகையாளர் சந்திப்பில் சென்னை துறைமுக ஆணைய தலைவர் திரு சுனில் பலிவால் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களிடையே பேசினார். அவர் பேசும்போது, Despite very tough competition, we have managed to hold on to our cargo, which is at around 49 million tons. That almost 60% of our cargo is containers. Despite having almost minus 8% deceleration there, because there are 4 terminals in close proximity. So last year, our 2/3 was almost containers. Now containers role is coming down. It's around 58%. But we have seen a good growth in liquid bulk and also in dry bulk. We'll be explaining that. These are the details. As you can see, in container from 1.6 million, we have come down to 1.47 million. So operating income has given a good increase from 833 crores. We have gone to 943 crores. So as you can see, despite not increasing our rates, despite not being able to increase the cargo, which is at only 0.8% growth, we are having almost 110 crores extra in operating income. Last time I had informed you that over 11 years we have got the highest profit now, net surplus now at 113 crores. We have exceeded ourselves this time and our net surplus is 150 crores. So we are very happy to inform you that we have started generating good net surplus, because of which we have started investing on our infrastructure. Kamarajar Port is the energy port of this part of the country. We handle coal for Tamil Nadu Electricity Board, that is TANGEDCO now. Then NTECL, which is the joint venture of NTPC and TANGEDCO. And we have a common user coal terminal, which is also handling coal for the private plants. So as you can see, that 60% of our cargo is dry bulk here. But containers, which was nothing up to 2018, today it is around 1/4 of our cargo basket. But as you can see, that that's why there's a lot of competition. We have 3 terminals in our fold. There's an entire container port next to us. Here the biggest thing is that, of course, 43.51 million tons is the highest ever which has been handled in Kamarajar Port, and having a healthy growth of 12.31%. Like I had told you last year also, that growth is happening in Kamarajar, the capacity addition is happening in Kamarajar, and here we are trying to maintain the cargo, and once elevated corridor comes, then we will start growing here also. But 40-50 years down the line, maybe our Kamarajar will be the main port of Chennai, and we will start looking at a marina kind of facility in Chennai port. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.